வாழ்க வளமுடன். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. காரைக்குடி அருகே உள்ள சூரக்குடி என்னும் ஊரில் வன்னிய மகாராஜாவால் உருவாக்கப்பட்ட பஞ்சலிங்க கஷேத்திரம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் ஆலயத்தை பற்றி இன்று நாம் காண இருக்கின்றோம். 1000 ஆண்டுகளை கடந்த முற்கால பாண்டியர்கள் காலத்தைச் சேர்ந்த பொன்னன் விஜயாலயன் என்ற வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த மன்னனால் சிற்பக்கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு சான்றாக இன்றளவும் வியப்பில் ஆழ்த்துகின்றது இத்திருக்கோவில். இக்கோவிலை நிறுவுவதற்கு முன்னர் மிகவும் சிவபக்தரான விஜயாலய மன்னர் வாரம் ஒருமுறை மதுரை சென்று மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபடுவது வழக்கம். காலம் செல்ல செல்ல வழக்கம் போல செல்ல இயலாத நிலையில் ஒரு நாள் மிகவும் மன வருத்தத்திற்குள்ளானார். அப்போது வானத்திலிருந்து வானவர் குரல் ஒன்று சொன்றது, மன்னா, நீ மீனாட்சி சொக்கநாதருக்கு இங்கு கோயில் கட்டினால் நாங்கள் நிரந்தரமாக இங்கு வந்து அருள்பாலிப்போம் என்று கூறியதால் வன்னிய ராஜாவால் கட்டிட கலையம்சத்துடன் கட்டப்பட்ட பஞ்சலிங்க கஷேத்திரமான இத்திருக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் சிறப்பு, கிழக்கு நோக்கிய இக்கோவிலில் ராஜகோபுரம் இல்லை. ஆனால் பார்வதியுடன் ரிஷபாருடராக சிவன், விநாயகர், முருகன் மற்றும் இரு வாணர்களும் இருபுறமும் நிற்கும் சிலைகளுடன் கூடிய மொட்டை கோபுரமும் உள்ளது. ஆதலால் தெற்கு பகுதியில் உள்ள நுழைவாயில் வழியாக நேரே அம்மன் சன்னதிக்கு செல்லும் வழி உள்ளது. கோவிலில் அழகான மகா மண்டபமும் உயரமான துவஜஸ்தம்பமும் உள்ளது. அதனைத் தொடர்ந்து பலிபிடமும் பிரதோஷ நந்தியின் பிரம்மாண்ட சிலையும் உள்ளது. இந்த நந்தியின் அழகை காண்பதற்கு 1000 கண்கள் வேண்டும். 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இக்கோவிலில் ஒவ்வொரு தூணிலும் அழகிய வேலைப்பாடுகள் உள்ளன. கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா மற்றும் துர்க்கை உள்ளனர். பிரகாரத்தில் விநாயகர், விஷ்ணு, ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் முருகன், சண்டிகேஸ்வரர், கால பைரவர், சந்திரன் மற்றும் சூரியன் உள்ளனர். தனி நவக்கிரக சன்னதியும் உள்ளது. ஒற்றை சனீஸ்வரரின் தனி சன்னதி இங்கு இருப்பது மிகவும் தனிச்சிறப்பு. பிரதான பிரகாரத்தின் மேற்கு பகுதியில் விநாயகருக்கும் விஷ்ணுவுக்கும் இடையில் அம்மன் மற்றும் நாகரின் விக்கிரகத்துடன் ஒரு சிவலிங்கமும் உள்ளது. இந்த சிவலிங்கமானது இரண்டாவதாகும். மேலும் கோயிலில் உள்ள 5 லிங்கங்களில் இது இரண்டாவது. வெளிப்பிரகாரத்தின் வடக்கே உள்ள உபசன்னதியில் மேலும் 3 லிங்கங்கள் உள்ளன. மொத்தம் 5 லிங்கங்கள் இங்கே காணப்படுகிறது. இதனால் தான் இவ்விடம் தனித்துவமாக விளங்குகின்றது. மேலும் இத்தலத்தினை பஞ்சலிங்க கஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. தற்போது இக்கோவில் சிவகங்கை சமஸ்தானத்தின் தேவஸ்தானத்தின் கீழ் இயங்கி வருகின்றது. சிவஸ்தலத்தில் லிங்கோத்பவர் நேரெதிரே விஷ்ணு பகவான் ஸ்ரீதேவி பூதேவியுடன் இருப்பதை கருடன் வணங்கும் அற்புதம் இத்தலத்தில் மட்டுமே உள்ளது. 2 நந்தி, 2 அம்மன், 2 பைரவர் என மேலும் சிறப்பு இத்தலத்திற்கு உள்ளது. காசியில் உள்ள காவல் தெய்வமான ஸ்ரீ காலபைரவர் போன்று இங்கேயும் காலபைரவர் சன்னதி உள்ளது. இந்த சன்னதியில் நின்று வேண்டினால் காலனையே வெல்லும் சக்தி கிடைக்குமாம். விபத்து மற்றும் எதிரி பயம் நீங்கி செல்வ கடாட்சத்துடன் வாழ்வது நிதர்சனமான உண்மை. செய்வினை கோளாறுகளிலிருந்து விடுபடுபவர், மேலும் தீராத நோய்களிலிருந்து நம்மை காத்தருள்வார் என்று மனோபயத்தை நீக்கி அஷ்டமா சித்திகளையும் அருளக்கூடியவர் இவரே. நவக்கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்த வல்லவர் என்பதால் இவரை வழிபட்டால் நவக்கிரக தோஷங்கள், நவக்கிரகங்களின் பாதிப்புகளிலிருந்து மீண்டு வர முடியும். இவர் சனீஸ்வரரின் குரு ஆகிறார். இக்கோவிலில் உள்ள கால பைரவரை வணங்கினால் பில்லி, சூனியம், மாந்திரீகம் போன்ற தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள், தீராத கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்கள், தொழிலில் வீழ்ச்சி, பொருளாதார சிக்கலில் சிக்கி தவிப்பவர்கள், நவக்கிரக தோஷங்கள், சனியின் பிடியில் சிக்கி தவிப்பவர்கள், எதிரிகள் தொல்லையால் அவதிப்படுபவர்கள், மனதளவில் இனம் புரியாத பய உணர்வுடன் உடையவர்கள் இங்கு வந்து சௌமுக விளக்கு ஏற்றி வழிபட்டால் வாழ்வில் வளமும் நலமும் பெற்று வாழ்வில் உயர்நிலையை அடைவது நிதர்சனமான உண்மை. வாழ்க வளமுடன்.